Hi student, I am S. Revati. I am working in Swami Vivekananda Matriculation Higher Secondary School, LMLA. This is plus 1 chemistry video for English medium. Okay, now we are going to discuss about Unit 11, Fundamental of Organic Chemistry. This is second volume. Okay, already you have seen some videos in this some topic. Okay, once again recall my points. What is the meaning of organic chemistry? Organic chemistry is the study of compound, okay, of carbon. That underline பண்ணிக்கோங்க student. Organic chemistry of study of compound of carbon. Next வந்து what is the catenation அப்படின்னு கேட்பாங்க. What is catenation? What is catenation? What is the catenation அப்படின்னு கேட்பாங்க student. அட்லைன் பண்ணிக்கோங்க. அதை சொல்கிறேன் பாருங்கள். வாட் இஸ் கேட்டனேஷன்? கேட்டனேஷன் மீன்ஸ் என்னது? டெண்டன்சி ஆஃப் அன் ஆட்டம் டு ஃபார்ம் ஏ செயின் ஆஃப் பாண்ட் வித் ஆட்டம்ஸ் ஆஃப் தி சேம் எலமெண்ட் இஸ் கால்ட் அஸ் கேட்டனேஷன். அதை அட்லைன் பண்ணிக்கோங்க. தட் இஸ் த கேட்டனேஷன். ஓகே, கார்பன் பாண்ட் ஸ்ட்ரென்த் தான் இஸ் வெரி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஆர்கானிக் மீன்ஸ் அப்படின்னாவே லிவிங் ஆர்கானிசம். அதை அட்லைன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உனக்கு இன்ட்ரடக்ஷன் பாயிண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன். ஓகே, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் மெயின்லி கிளாஸிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். ஓகேவா, சைக்கிளிக் அசைக்கிளிக்னு சொல்லுவாங்க. அசைக்கிளிக் வந்து ஃபர்தராக கிளாஸிஃபைட் பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து சைக்கிளிக் பார்த்தா அப்படின்னா 2 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. ஹோமோசைக்கிளிக் அண்டு ஹெட்ரோசைக்கிளிக். Listen here. சைக்கிளிக் காம்பவுண்ட், ஹோமோசைக்கிளிக் அண்டு ஹெட்ரோசைக்கிளிக், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒரு எக்ஸாம்பிள் பிரிச்சிருப்பாங்க. அலிசைக்கிளிக், அரோமேட்டிக், ஓகேங்களா. அதில் நான் அரோமேட்டிக், வென்ஸ்னாய்ஸ்ரிங், இதெல்லாம் இந்த கிளாஸிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து இதனோட ஐயூபேக் நார்மல் கிளாஸில் ஃபஸ்ட்டு மால்கே என்ன சிங்கிள் பாண்ட், ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் ஃபங்க்ஷனல் குரூப், இதெல்லாம் நீங்கள் இந்த டேப்லெட் காலம் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு +2ல் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஃபண்டமெண்டல், ஓகேங்களா. இந்த ஃபார்முலா எல்லாமே நீங்கள் படித்தாகும். ஓகே, இல்லை மெயின் அந்த கீட்டோன், எஸ்டர், அமைட்ஸ் அது எல்லாமே கேட்பாங்க ஸ்டூடெண்ட். அதை கரெக்டாக அன்லைன் பண்ணிக்கோங்க. எஸ்டர், கார்பாக்சிலிக் ஆசிடு, ஓகேங்களா, ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன், இந்த மாதிரி நைட்ரோ அல்கேன்ஸ், அமீன்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதனோட இது எல்லாமே இந்த நெக்ஸ்ட் பேஜில் கூட இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸு அதனோட நேம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லெட் காலும் நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் நல்லா மெமரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இயர் வந்து ஈஸியாக இருக்கும், +2ல் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கார்பன் இந்த டேப்லெட் காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. சிங்கிள் கார்பன், டபுள் கார்பன் வந்துச்சுன்னா எப்படி, மீத், ஈத், ப்ரொப்ப, பியூட் அட்லீஸ்ட் ஒரு 6 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. அங்கே பாருங்கள், மீத், ஈத் 2 கார்பன் இருந்தால் ப்ரொப்பு, பியூட்டு, பெண்டு, ஹெக்ஸு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. அது இதில் உங்களுக்கு 1 மார்க்ஸ்லேயும் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா, ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ரிஃபிக்ஸும் கிளாஸிஃபைட் இன்டு 2 டைப்ஸ், பிரைமரி அண்டு செகண்டரி. அதேமாதிரி சஃபிக்ஸும் பிரைமரி அண்டு செகண்டரியாக பிரிச்சிருப்பாங்க, ஓகேங்களா. ப்ரிஃபிக்ஸ்லாம் எது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கணும், ஓகேங்களா. அதே மாதிரி தான் சஃபிக்ஸ். அதுக்கப்புறம் தான் ஐயூபேக் நாம கிளாச்சர் போகிறோம். இதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா நம்ம எப்படி செலெக்ஷன் பண்ணுறோம், நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் செயின்ஸ் இதெல்லாம் செலெக்ஷன் பண்ணுறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு ஐயூபேக் நார்மல் கிளாச்சர் கண்டினியூட்டியாக பார்க்கலாம் ஸ்டூடெண்ட். இதில் கவனிங்க, நம்ம 3 மெத்தில் ஹெக்சைன் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இந்த வீடியோவில். இதுலேருந்து தான் நம்ம கண்டினியூட்டி பண்ண போகிறோம், ஓகேங்களா. இது பேஜ் நம்பர் 126ல் இருக்குது ஸ்டூடெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் தி கார்பன் செயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 வரைக்கும் நம்ம எழுதுகிறோம், ஓகே. இப்படி பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா 4 கார்பன்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி செலெக்ஷன் பண்ணக்கூடாது. 1 ஓகேவா, 2 3 4 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 4 கார்பன்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்படி நம்ம கார்பன்ஸ் நம்பர் இண்டிகேட் பண்ணலாம், ஓகேங்களா. 1 2 3 4 5 வந்தீங்கன்னா 5 தான் வருது. அப்போ நம்ம எந்த பக்கம் கார்பன்ஸ் செயின் பண்ணோம் அப்படின்னா இது 1 இது 2 இது 3 இது 4 இது 5 6. அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் செயினாக போகிறப்ப நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இன்க்ரீஸஸாக இருக்கனால அதை நம்ம செலெக்ஷன், தட் இஸ் த செலெக்ஷன் ஆஃப் தி கார்பன் ஆட்டம்ஸ். ஓகேவா, கார்பன் செயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பக்கம் இருந்து நம்பர் வச்சுட்டு போகிறோம். நம்ம 1 2 3
பிரான்ச் செயின் இந்த குரூப்பில் தான் அட்டாச் இருக்கனால இந்த பக்கம் வந்தீங்கன்னா 4 கார்பன் வந்துடும். அதனால தான் பிரான்ச் செயின் இருக்கிற லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் சைடு நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஓகேங்களா, அதெல்லாம் ரூல்ஸில் நம்மளுக்கு படிக்கிறது தான். 1 2 3 4 5 6 7 வருது. ஓகேங்களா, தேர்டு கார்பனில் மெத்தில் இருக்கிறனால 3 மெத்தில், ஹெக்ஸ்னா 6 கார்பன், ஏன் அப்படின்னா சிங்கிள் பாண்ட். ஓகேங்களா, செகண்டரி சர்ஃபேஸுங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப் ஸ்டூடெண்ட், அது இல்லாதனால ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேங்களா, அதுதான் 3 மெத்தில் ஹெக்சேன், 3 மெத்தில் ஹெக்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இது ப்ரிஃபிக்ஸில் 3 மெத்தில் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூட் வந்து ஹெக்ஸு ப்ரெசன்ஸ் ஆஃப் 6 கார்பன். நெக்ஸ்ட்டு ஏன் அப்படிங்கிறது ப்ரெசன்ஸ் ஆஃப் சிங்கிள் பாண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரிமைனிங் இதுலேயே கார்பன்ஸ் ஆட்டம் நீங்கள் செலெக்ஷன் பண்ணணும். ஓகேவா, இதில் 1 இது 2 இது 3 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து வந்தீங்கன்னா இது 1 இது 2 இது 3ன்னு வந்துடும். அதனால் இந்த பக்கம் இருந்து நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு எந்த பக்கம் நம்பர் வருது பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷனல் குரூப் ஃபஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், தேர்டு ஃபோர்த்து. செகண்ட் கார்பனில் மெத்தில் குரூப் இருக்கனால 2 மெத்தில். ஓகேங்களா, மீதி ரிமைனிங் கார்பன் பியூட், 4 கார்பன் இருக்கனால பியூட். ப்ரெசன்ஸ் ஆஃப் சிங்கிள் பாண்ட் இருக்கனால ஏன் இ ரீப்ளேஸ்டு பை ஏஎல், தட் இஸ் பிகாஸ் presence of aldehyde group, presence of aldehyde group இருந்தாவே E replaced by AL. இப்போ final name is 2 methyl butanol. ஓகேங்களா 2 methyl butanol. ஓகேங்களா ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் டபுள் பாண்ட் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. அந்த க்ரீன் கலர் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பாரு, டபுள் பாண்ட் அண்ட் COH குரூப் அட்டாச்சாக இருக்குது. அப்போ இந்த டபுள் பாண்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் இப்படி நம்பர்ஸ் செலெக்ஷன் பண்ணணும். இது ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் COH இருக்கனால இது ஃபஸ்ட் கார்பன், இது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. செகண்ட் கார்பனில் எத்தில் குரூப் அட்டாச்சாக இருக்குது, அதனால் 2 எத்தில். மீதி ரிமைனிங் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் 4, therefore வந்து பியூட். ஓகேங்களா, பியூட் வந்தாவே ப்ரெசன்ஸ் ஆஃப் 4 கார்பன் ஆட்டம். நெக்ஸ்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் டபுள் பாண்ட் இருக்கனால 3 இன், தேர்டு கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கனால 3 இன். ஓகேங்களா, ஆசிட் இருக்கனால COH இருக்கனால ஆயிக் ஆசிட். அப்போ நேம் வந்து 2 எத்தில் பியூட் 3 இன் இனோயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கூட சொல்லலாம் நீங்கள், 3 எத்தில் 3 பியூட்டனோயிக் ஆசிட், 2 எத்தில் 3 பியூட்டனோயிக் ஆசிட், பியூட்டினோயிக். அந்த ஈன் அப்படிங்கிறத கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுங்க ஸ்டூடெண்ட். ஈன் அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் டபுள் பாண்ட். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு CN கொடுத்துருக்காங்க. CN is a functional group, நைட்ரைல்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, இது பிரான்ச் டைப்பில் அட்டாச்சாக இருக்குது. CN வந்து ஃபஸ்ட்டு கார்பனை இண்டிகேட் பண்ணணும், பிகாஸ் இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப், அதனால் இந்த பக்கம் தான் நீங்கள் நம்பர் வைக்கணும். 1 2 3 4 5 6. ஃபோர்த்து கார்பனில் நம்மளுக்கு மெத்தில் இருக்கனால 4 மெத்தில். ப்ரெசன்ஸ் ஆஃப் 6 கார்பன் அல்ல ஹெக்ஸு, எல்லாமே சிங்கிள் பாண்ட் ஆகினாலேயே நைட்ரைல் ஆட் பண்ணணும். அப்போ 4 மெத்தில் ஹெக்ஸே நைட்ரைல் அப்படின்னு சொல்லுவோம். 4 மெத்தில் ஹெக்ஸே நைட்ரைல். இதெல்லாம் நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பார்க்கணும். ஒரு டைம் 2 டைம் நல்லா எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு மெமரி ஆகும் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து அமைட்ஸ், இது ஃபங்க்ஷனல் குரூப் வந்து இதில் அமைட் CONH2. இதுலேயும் எப்படி பார்த்தீங்கன்னா இதில் NH2 CONH2 குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் CO வந்து ஃபஸ்ட்டு கார்பன், ஓகே, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. ஓகேங்களா, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்பனில் மெத்தில் குரூப் அட்டாச்சாக இருக்குது, இதுதான் 2 மெத்தில். செகண்ட் கார்பனில் மெத்தில் குரூப் அட்டாச்சாக இருக்குது, அதனால் 2 மெத்தில். ஓகே, ப்ரெசன்ஸ் ஆஃப் டபுள் பாண்ட் இருக்கனால 3 பியூட்டின். ஓகே, அமைட்ஸ்னால பியூட்டனமைடு. ஓகேவா, அப்போ பியூட்டனமைடு 2 மெத்தில் 3 பியூட்டனமைடு சொல்லலாம். பியூட்டின் 3 இன் ரீப்ளேஸ்டு பை அமைடு. ஓகேங்க, அமைடு இஸ் ஏ ஃபங்க்ஷனல் குரூப் CONH2. ஓகேங்களா, CONH2. இந்த COலேயே கார்பன்ஸ் இருக்கனால இதை தான் ஃபஸ்ட்டு கார்பனாக கன்சிடர் பண்ணுங்க. தட் இஸ் த அமைட். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் அமைடு அப்படின்னா CONH2. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு என்ன குரூப் ஃபங்க்ஷனல் குரூப் கொடுத்துருவாங்கன்னா OL, அதாவது ஆல். ஓகேங்களா, அதுதான் OH குரூப். அந்த OH குரூப் வந்தாவே நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்னு வரும். என்ன வரும் உனக்கு? ஆல். ஓகேங்களா, அப்போ இது ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே அட்டாச்சாக இருக்குதுன்னு பார்த்துட்டு இதுதான் சென்டர் கார்பனாக எடுத்துக்கணும். இந்த பக்கம் ஒரு லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம், இந்த பக்கம் ஹை நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால இதான் கன்சிடர்ஸ் ஃபஸ்ட் கார்பன். அப்போ CH3 ஃபஸ்ட் கார்பன், CH2. ஓகேங்களா, CH2 CH டபுள் பாண்ட் CH. இதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் 6 கார்பன் இருக்கனால ஹெக்ஸு. ஓகேவா, ஃபங்க்ஷனல் பிரான்ச் டைப்பில் நம்மளுக்கு ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்சாக இருக்குது, அதனால் நம்ம அதை ஃபைனல் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோர்த்து கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கனால 4 இன். ஓகேவா, ஹெக்ஸ்னால ப்ரெசன்ஸ் ஆஃப் 6 கார்பன் 4 இன் 2 ஆல். ஓகேவா, ஹெக்ஸினால் அப்படின்னு சொல்லணும். ஹெக்ஸின் 4 இன் 2 ஆல். செகண்ட் கார்பனில் ஓகல் இருந்தாலும் 2 ஆல். OH குரூப் வந்தாவே ஆல் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்.
நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி தான். இது எல்லாமே உனக்கு பிரான்ச்சு டைப்பில் சம்ஸ் குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க. மெத்தில் அண்ட் எத்தில். அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இ வரனால எத்தில், ஓகேவா, எம் வரனால மெத்தில். அது பின்னாடி நீங்கள் சொல்லணும். இதுலேயும் நம்பர் 1 2 3 4 7 கார்பன்ஸ் இருக்குது. இதில் எப்படி சொல்லணும் அப்படின்னா 3 எத்தில், ஓகேங்களா, 5 மெத்தில் அப்படின்னு சொல்லணும். 3 எத்தில், எத்தில் தான் ஃபஸ்ட்டு வரும். 3 எத்தில் 5 மெத்தில். ப்ரெசன்ஸ் ஆஃப் 7 கார்பனால கெப்டேன், ஓகேங்களா. இதில் ஃபங்க்ஷனல் குரூப்பே கிடையாது. ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்பே கிடையாது. இது வந்து ப்ரைமரி சஃபிக்ஸு, இது செகண்டரி சஃபிக்ஸு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸு, ஓகேங்களா, ப்ரிஃபிக்ஸு. இது வந்து இது ரெண்டும் சஃபிக்ஸு. இதில் இது ப்ரைமரி, இது வந்து செகண்டரி. இதுதான் ரூட் வேர்டுங்கிறது டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். ரூட் வேர்டு மீன்ஸ் என்ன ஸ்டூடெண்ட்? டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி தான் கார்பன் ஆட்டம்ஸ் நம்பர்ஸ், ஓகேங்களா. 1 2 3 4 5 6 7 வச்சுருக்காங்க, ஓகேங்களா. பாருங்கள் 1 2 3 4 5 6 7 வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இப்படி நீங்கள் நம்பர் பார்க்கணும். ஓகே, 4 கார்பன் தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்க்கணும், 3 கார்பன் தான் வரும். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறப்ப தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இன்க்ரீசஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா. அப்போ இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கலாம், ஓகேங்களா. இந்த மாதிரி தான் பார்க்கணும். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் இதில் ஏதாவது ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கான்னு பார்க்கணும். ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் எதுவுமே ஃபங்க்ஷனல் குரூப் கிடையாது. ஆனால் நம்பர் 1 2 3 4 5 6 வச்சுருக்காங்க. ஓகே, தேர்டு கார்பனில் எத்தில் இருக்கனால ஃபஸ்ட்டு எத்தில் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். அப்புறம் 2 மெத்தில், 3 எத்தில் 2 மெத்தில். ப்ரெசன்ஸ் ஆஃப் 6 கார்பனால ஹெக்சேன், ஓகே. ப்ரெசன்ஸ் ஆஃப் சிங்கிள் பாண்ட் அப்படினால ஹெக்சேன் வரும். டபுள் பாண்ட் தான் ஹெக்சேன் வரும். இதில் எல்லாமே ஹெக்சேன் தான் வரும். ப்ரெசன்ஸ் ஆஃப் சிங்கிள் பாண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்பே கிடையாது, அதனால் நம்மளுக்கு இது வராது, ஓகேங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும், ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு 6 கார்பன் வரும், ஓகேங்களா. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கார்பன் வரும். இப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 4 கார்பன் வரும். அடுத்ததை இப்படி பார்க்குறாங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி போடுறோம் பாருங்கள். இந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு வந்து 6 7 கார்பன் வருது. அதனால தான் 1 2 3 4 5 6 7 வச்சுருக்காங்க. அதில் தேர்டு கார்பனில் பாருங்கள் எத்தில் குரூப் அட்டாச்சாக இருக்குது, ஓகேங்களா. இதில் பாருங்கள் தேர்டு எத்தில் அட்டாச்சாக இருக்குது. இதுலேயும் 4 எத்தில், அதனால் டை எத்தில்னு ஃபஸ்ட்டு சொல்லிடணும். அதுக்கப்புறம் மெத்தில் குரூப் வரணும். அதை 3,4 டை எத்தில், அதுக்கப்புறம் 4 மெத்தில், ஓகேங்களா. அடுத்து மீதி 7 கார்பன் கெப்டு. ப்ரெசன்ஸ் ஆஃப் சிங்கிள் பாண்ட் இருக்கனால ஏன், ஓகேங்களா. அப்போ கெப்டேன், ஓகேங்களா. இது ப்ரெசன்ஸ் ஆஃப் சிங்கிள் பாண்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் டபுள் பாண்ட் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா. டபுள் பாண்ட் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு, அது நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கார்பன்ஸ் தான் பார்க்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு இப்படி பார்த்தீங்கன்னா லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் தரும். இப்படி பார்த்தீங்கன்னாலும் லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம், அதனால் ஸ்ட்ரெயிட் கார்பன்ஸ் பார்க்கணும், ஓகேங்களா. அப்போ ஸ்ட்ரெயிட் கார்பன் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5, ஓகே. செகண்ட் கார்பனில் மெத்தில் இருக்குது, ஃபோர்த்து கார்பனில் மெத்தில் இருக்கனால டை மெத்தில், 2,4 டை மெத்தில். ப்ரெசன்ஸ் ஆஃப் 5 கார்பன் இருக்கனால பென்ட்டு, ஓகே. டபுள் பாண்ட் இருக்கனால ஈன், ஓகேங்களா. என்ன வருது உங்களுக்கு? ஈன், 2 ஈன், அதனால் 2 ஈன். பென் 2,4 டைமெத்தில் பென்ட் 2 ஈன், ஓகேங்களா. இது வந்து பேஜ் நம்பர் 126 ஸ்டூடெண்ட். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டைம் நல்லா ரீகால் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 by 1 ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு நேம் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ஃபார்மில் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்களாக நேம் வந்து எழுதி பார்க்கணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஐயூபேக் நேம் வந்து கிளியரன்ஸாக தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு, ஃபங்க்ஷனல் குரூப்னா என்ன, ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் எது, செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் எது, அதே மாதிரி ப்ரைமரி சஃபிக்ஸ் எது, செகண்டரி சஃபிக்ஸ் எதுன்னு நீ நல்லா மெமரி பண்ணினாது இந்த அப்ளை பண்ண முடியும். இதில் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஐயூபேக் வைக்கிறோம் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கவனிங்க ஸ்டூடெண்ட், இது பேஜ் நம்பர் 127 இருக்குது. இதில் பாருங்கள் ஸ்டூடெண்ட், டபுள் பாண்ட் இருக்குது, 3 இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது, அதனால் மார்க் பண்ணிங்க. இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ட்ரைன்னு வரும், ஓகேங்களா. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் பார்க்கணும், ஓகேங்களா. ஸ்ட்ரெயிட் செயின் வைக்கிறோம். நம்பர் 1 2 3 4 7 கார்பன்ஸ் இருக்கிறனால கெப்ட் வரும், ஓகே. 3 மெத்தில், தேர்டு கார்பனில் மெத்தில் இருக்கிறனால 3 மெத்தில் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, ட்ரைன் அப்படின்னு வருது. ஏன் அப்படின்னா ட்ரைன்னா 3 டபுள் பாண்ட் இருக்குது, அதனால் 1, 3, 5
அப்படின்னு சொல்கிறோம். 1,3,5 இருக்கனால ட்ரையின். ஓகேங்களா. ஈன் அப்படின்னு ஏன் வருது அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் டபுள் பாண்ட், ப்ரெசன்ஸ் ஆஃப் டபுள் பாண்ட். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். ரொம்ப ஈஸி தான். பட் வந்து ட்ரைனில் ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது ஐனில் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் பாண்ட், ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரிபிள் பாண்ட். இதில் பாருங்கள், நல்லா ஆன்லைன் பண்ணிக்கோங்க. இது ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரிபிள் பாண்ட். இதுலேயே கார்பன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்கனால பென்டைன். ஓகே, ஒன்றாவது கார்பன்லேயே ட்ரிபிள் பாண்ட் இருக்கனால 1 பென்டைன் அப்படி சொல்லலாம். பெண்ட் அப்படின்னாவே ப்ரெசன்ஸ் ஆஃப் 5 கார்பன். இதில் பிரான்ச் செயினில் எங்கேயுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேலே எங்கேயுமே அட்டாச் ஆகலை, கீழே எதுவுமே அட்டாச் ஆகலை, ஃபங்க்ஷனல் குரூப் எதுவுமே இல்லை, வெறும் கார்பன்ஸ் மட்டும்தான் இருக்குது அண்டு ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, அவ்வளோதான். அதனால தான் ஐன். அந்த மாதிரி ஐன் மாடலில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ட்ரைன். இது வந்து டபுள் பாண்டு. இது வந்து 3 டபுள் பாண்ட் இருக்கும். இதில் ஒரே ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட், அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நார்மல் தான், டெர்சரி பியூட்டைல் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க, என்னோட காமன் நேமு. இது வந்து புக்கில் இப்படி கொடுத்துருக்காங்க, நீங்கள் இப்படி எழுதிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். CH3 நான் எழுதுகிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. CH3, இந்த 3 CH3, இங்கேயும் CH3 வரும், இந்த இடத்துல OH வரும். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல OH வரனால CH3. ஓகேங்களா. இது ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்டு கார்பன் தான் இஸ் கன்சிடர் சென்ட்ரு கார்பன் எடுத்துக்கணும். ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே அட்டாச்சாக இருக்கோ அதுதான் சென்ட்ரு கார்பன். அப்போ இந்த பக்கமும் ஒரே ஒரு கார்பன் தான் ப்ரெசன்ஸாக இருக்குது, இந்த பக்கமும் ஒரே ஒரு கார்பன் தான் ப்ரெசன்ஸாக இருக்குது. அதனால் நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் நம்பர் வச்சுக்கலாம். அதனால் இப்படி எழுதிக்கலாம், CH3 CH3. ஓகேவா. இங்கே COH அட்டாச்சாக இருக்கும். சியோட OH இருக்கனால இது டெர்சரி பியூட்டைல் ஆல்கஹால். இந்த இடத்துல ஒரு CH3 அட்டாச்சாக இருக்கும். அப்போ இது ஃபஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்டு. இப்படி வச்சுனாலும் இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட் கார்பன், இது தேர்டு கார்பன். எப்படி வச்சாலும் இது செகண்ட் கார்பனில் தான் அட்டாச்சாக இருக்குது. அப்போ செகண்ட் கார்பன் மெத்தில் இருக்கனால 2 மெத்தில், ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 கார்பன் இருக்கனால ப்ரொப்பு, OH இருக்கனால ஆல். அப்போ செகண்ட் கார்பன் இருக்கனால 2 ஆல். ப்ரெசன்ஸ் ஆஃப் சிங்கிள் பாண்ட்னால ஏன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போ இந்த OH வந்து இந்த பிளேஸில் இருக்கிற மாதிரி, இந்த CH3 இந்த பிளேஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அப்போ செகண்ட் கார்பன் மெத்தில் இருக்கனால 2 மெத்தில், இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இது 2 மெத்தில், 1 2 3 ப்ரொப் இருக்கனால ப்ரப்பு, செகண்ட் கார்பனில் OL இருக்கனால 2 ஆல் ப்ரொப்பனால். இப்போ 2 மெத்தில் 2 ப்ரொப்பனால். இட் இஸ் a very very important 1 mark question. What is the IUPAC name of tertiary butyl alcohol கேட்பாங்க. What is IUPAC name of tertiary butyl alcohol is 2 methyl 2 propanol. ஓகேங்களா. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 1 mark question. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஃபங்க்ஷனல் குரூப் OH அட்டாச்சாக இருக்குது. அப்போ இங்கே இருந்து தான் நீங்கள் நம்பர் வைக்கணும். 1, இது 2, இது 3, இது 4, இது 5. ஃபோர்த்து கார்பனில் மெத்தில் குரூப் அட்டாச்னால 4 மெத்தில். இது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எழுதணும். அவங்க பிரான்ச் டேபிள் எழுதி உனக்கு கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட். அப்போ 4 மெத்தில் பென்டேன், ப்ரெசன்ஸ் ஆஃப் 5 கார்பனுக்குனால பென்டேன். ஓகே, ஒன்றாவது கார்பன்லேயே OH இருக்கனால 1 ஆல். ஓகேங்களா. அப்போ 4 மெத்தில் பென்டேன் 1 ஆல். ரீப்ளேஸ்டு பை ஆல். ஓகேங்களா. இங்கே கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. 4 மெத்தில் பென்டேன் 1 ஆல். அடுத்தது பாருங்கள் ஸ்டூடெண்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அதே மாதிரி டைப் தான். ஓகேங்களா. இப்போ டெர்சரி பியூட்டைல் மாடல், இந்த இடத்துல CH2OH கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு கார்பன். ஓகேங்களா. செகண்ட் அண்டு தேர்டு கார்பன். ஓகேவா. செகண்ட் 2,2 டைமெத்தில். இது ஃபஸ்ட்டு கார்பன் எடுத்துக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்டு கார்பன். ரெண்டாவது கார்பன்லேயும் மெத்தில் குரூப் இருக்குது, இங்கேயும் மெத்தில் குரூப் அட்டாச் இருக்கலாம். அந்த க்ரீன் கலர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் 2,2 டைமெத்தில், 2,2 டைமெத்தில். ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 கார்பன் இருக்கிறனால ப்ராப். ஓகேவா. சிங்கிள் பாண்டாக இருக்கிறனால ஏன், OH குரூப் இருக்கனால ஆல், அப்போ ப்ரொப்பனால். ஓகேங்களா. இப்போ ஈஸியாக இருக்க மாதிரி 2,2 டைமெத்தில் ப்ரொப்பேன் 2 ஆல், ப்ரொப்பேன் 2 ஆல். ஒன்றாவது கார்பனில் இருந்தால் 1 ஆல், ரெண்டாவது கார்பனில் இருந்தால் 1 ஆல். அப்போ இது 1 ஆல்னா 1 ஆல், 1 ஆல். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது COH குரூப். இட் இஸ் a ஃபங்க்ஷனல் குரூப். ப்ரொப்பனோயிக் ஆசிட், ப்ரெசன்ஸ் ஆஃப் 1, இது 2, இது 3. இது ஃபங்க்ஷனல் குரூப்லேயே கார்பன்ஸ் இருக்குது, அதனால் COH, CH3 CH3 COH ப்ரொப்பனோயிக் ஆசிட். இது ப்ரொப்பேன், ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 கார்பன்ஸ், அதை அட்லைன் பண்ணிக்கோங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 கார்பனால் ப்ரொப்பேன், COH இருக்கனால ஆசிட், சிங்கிள் பாண்டுக்குனால ஏன், ரீப்ளேஸ்டு பை ஆசிட், ப்ரொப்பனோயிக் ஆசிட். இட்ஸ் a very important 1 mark question. நெக்ஸ்ட்டு வந்து சைக்கிளிக் டைப் கண்ணு, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் அட்டாச்ட் இருக்குது. இதில் பாருங்கள், மேலே ஒரு CH குரூப் அட்டாச்ட் இருக்குது, இந்த பக்கம் ஒரு CH3. இதனோட இந்த சைக்கிளிக் அப்படின்னாவே க்ளோஸ்டு, சைக்கிளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்கிளிக். ஓகேவா. IC சைக்கிளிக்
அப்படின்னாவே க்ளோஸ்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்பர்ஸ் வச்சுட்டு வராங்க 1, 2, 3, 4, 5. 5ல் தான் இந்த பென்சின் சைக்கிள் டைப் அட்டாச்சாக இருக்குது, அதனால் அப்படி சொல்லணும். அப்போ 3 மெத்தில், தேர்டு கார்பனில் மெத்தில் இருக்கனால 3 மெத்தின்னு சொல்லிட்டீங்க. அடுத்தது 4, 5, ஃபிஃப்த்து கார்பனில் தான் இந்த சைக்கிள் அட்டாச்னால இது ஃபஸ்ட்டு கார்பன், அடுத்து செகண்டு, தேர்டு. அப்போ 1, 3 டைமெத்தில், இங்கே ஒரு மெத்தில் அட்டாச்சாக இருக்குது, அதனால தான் டைமெத்தில் சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட். நான் கவனிங்க, இங்கே ஒரு மெத்தில் இங்கே ஒரு மெத்தில் இருக்கிறனால இது டைமெத்தில் சொல்லியிருக்காங்க, டைமெத்தில். ஓகேங்களா? மீதி ரிமைனிங் வந்து 5 கார்பன் இருக்கனால பென்டைல். ஓகே, என்ன சொல்லணுக்கு பென்டைல். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 3 மெத்தில், ஃபிஃப்த்து கார்பனில் 1, 3, 5 டைமெத்தில் சைக்கிளிக். ஓகேவா? அதுதான் சைக்கிளோன்னு சொல்லியிருக்காங்க, சைக்கிளோ. ப்ரெசன்ஸ் ஆஃப் 4 கார்பன் இருக்கிறனால பியூட்டைல். ஓகேங்களா? அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. சைக்கிளோ பியூட்டைல் அப்படின்னா இது சைக்கிளோ டைப்பு. பியூட்டைல் இங்கே ஒரு மெத்தில் இங்கே ஒரு மெத்தில் இருக்கிறனால டைமெத்தில். ஓகேங்களா? மீதி ரிமைனிங் 5 கார்பன் இருக்கிறனால பென்டேன். ஓகேவா? ஆல்டிகைடு குரூப் இருக்கிறனால ஏஎல். ஓகேங்களா? இப்போ ரீப்ளேஸ்டு பை ஏஎல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட். இது வந்து ஃபிஃப்த்து கார்பன் அட்டாச்சாக இருக்குது. இது 1, 3ங்கிறது இதை குறிக்குது, இந்த 2 கோட்டையும் குறிக்குது லைன் மாதிரி. சைக்கிளோ அப்படின்னா ரிங்கு, பியூட்டைல் அப்படின்னா 4 கார்பன். ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ளோஸ். இதில் பார்த்தீங்கன்னா 5 கார்பன் அட்டாச் இருக்கும். 1, 2, 3, 4, 5. அதனால் சைக்ளோபென்டைல் சொல்லணும். இது செகண்ட் கார்பன் அடிச்சனால 2 சைக்ளோபென்டைல். மீதி ரிமைனிங் 3 கார்பன்னால ப்ரோப்பேன். ப்ரெசன்ஸ் ஆஃப் சிங்கிள் பாண்ட் இருக்கனால ஏன் வரும், ஆல்டிகைடு குரூப் இருக்கனால ஏஎல் வரும். ஓகேவா? ரீப்ளேஸ்டு பை ஏஎல். ஓகேங்களா? அப்போ இது பாருங்கள் ஈஸியாக வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஓகேவா? 2 சைக்ளோபென்டைல் ப்ரொப்பனால் ஏஎல் வரும். ஆல்டிகைடு குரூப் இருந்தாவே ஏஎல் வரும். 2 சைக்ளோனா இந்த ரிங்கு, பென்டைல்னா 5 கார்பனுங்கிறனால பென்டைல். ஓகே, 5 கார்பன்ஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் 5 கார்பன். இது வந்து செகண்ட் கார்பன் இருக்கிறனால 2 முன்னாடி போட்டிருக்காங்க. ப்ரொப்பேன்னா 3 கார்பன்ஸ் இருக்கும், ப்ரொப்பேன். ஓகே, ஆல்டிகைடு இருக்கிறனால ஏஎல் ஆட் பண்ணுறாங்க. ரீப்ளேஸ்டு பை ஏஎல். அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட் இங்கே பாருங்கள், இதுவும் சைக்கிள் டைப் தான். பாருங்கள், இந்த மாதிரி இது மாதிரி வந்திருக்கு. ஓகே, இதில் வந்து சைக்கிள் டைப்பு க்ளோஸ்டு தான் 4 கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது. செகண்ட் கார்பனில் தான் இது இருக்குது, அதனால் 2. ஓகே, சைக்கிளோ பியூட்டைல். ஏன் பியூட்டைல் சொல்கிறாங்க? 4 கார்பன்ஸ் இருக்குது, அதனால் பியூட்டைல். டபுள் பாண்ட் இருக்கனால ஈனைல். செகண்ட் கார்பனுக்குனால 2 ஈனைல். ஓகேங்களா? அப்போ ஆல்டிகைடுக்குனால ப்ரொப்பனல். ஓகேங்களா? ப்ரொப்பனல். ஏன்னா ப்ரொப்புன்னா 3 கார்பன்ஸ், ஏன்னா சிங்கிள் பாண்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்டிகைட் இதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா CHO இருந்தாவே ஏஎல். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இது ப்ரெசன்ஸ் ஆஃப் சிங்கிள் பாண்டு, இது 3 கார்பன், இது வந்து பிரான்ச் டைப். இதை வந்து இதை சொல்லுது. டபுள் பாண்ட் இருக்கனால ஈனைல் அப்படின்னு வரும். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. 2 ஈனைல். ரெண்டாவது கார்பன்லேயே டபுள் பாண்ட் இருக்கிறனால 2 ஈனைல். ஓகேங்களா? அப்போ 2 சைக்கிளோ பியூட், 2 ஈனைல் ப்ரொப்பனல். ஏஎல் வந்தாவே ஆல்டிகைட்டுக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஃபங்க்ஷனல் குரூப். என்னதுனாக்க ஃபங்க்ஷனல் குரூப். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட், இது கீட்டோன் டைப். என்னதுனாக்க கீட்டோன். இதில் ப்ரெசன்ஸ் ஆஃப் கீட்டோன் இஸ் ஃபங்க்ஷனல் குரூப். இது சென்டர் கார்பனாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு 1, 2, 3, 4, 5 கார்பன் இருக்கனால பென்ட்டு. ப்ரெசன்ஸ் ஆஃப் எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்கனால ஏன். இந்த டபுள் பாண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கனால இது கணக்கில் எடுத்துக்கூடாது. நீங்கள் டபுள் பாண்டு வேறு எங்கேயாவது இருக்கான்னு மட்டும் தான் பார்க்கணும். ஃபங்க்ஷனல் குரூப்பில் நீ பார்க்கக்கூடாது. நாட் கன்சிடர்ஸ் டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் இன் ஃபங்க்ஷனல் குரூப். அதுக்கப்புறம் 3 ஓன். ஓகேங்களா? தேர்டு கார்பனில் கீட்டோன் குரூப் இருக்கனால 3 ஓன். ஓகேங்களா? இது எல்லாமே சிங்கிள் பாண்டில் இருக்குது. இது மட்டும் சிங்கிள் பாண்ட் இருக்கனால ஏன். ஓகே, ப்ரெசன்ஸ் ஆஃப் 5 கார்பன்ஸ் இருக்கனால பென்ட். அப்போ பென்டேன் 3 ஓன். அதை பென்டேன் 3 ஓன். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் கீட்டோன். எக்ஸாம்பிள் ஆஃப் கீட்டோன் வந்தால் தான் அந்த ஓன் அப்படின்னு வரும். கார்பாக்சிலிக் ஆசிட் வந்தால் ஆயிக் ஆசிட் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐயூபேக் நேம் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணினா தான் ஞாபகத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட். ஒரு டைம் 2 டைம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நடத்துகிறப்ப புரிகிற மாதிரி இருக்கும், மறுபடியும் எல்லாம் மறந்து போயிடும். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட் கவனிங்க, இது பேஜ் நம்பர் 128 இருக்குக்கான. இதில் வந்து என்ன இருக்குது, என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் டபுள் பாண்ட். ஓகேங்க, இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே டபுள் பாண்டு
இருக்குது. இது ஃபங்க்ஷனல் குரூப்பு கீட்டோன், இது வந்து டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ இங்கேருந்து நம்பர் வச்சுக்கோங்க. இட் இஸ் எ சென்டர் கார்பன். இப்போ 1 2 3 4 5 ஃபோர்த் கார்பனில் மெத்தில் இருக்கனால 4 மெத்தில், தட் இஸ் த ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸு. பென்டேன் அப்படிங்கிறது ரூட் வேர்டு, ப்ரெசன்ஸ் ஆஃப் 5 கார்பன்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஈன் அப்படின்னாவே ப்ரெசன்ஸ் ஆஃப் டபுள் பாண்டு 3 ஈன், தேர்டு கார்பனில் இருக்கனால 3 ஈன், ஓனுக்குனால 2 ஓன் அப்படின்னு வரும். எனக்கு 2 ஓன். இப்போ பாருங்க ஈஸியாக புரியும். 2 ஓன். ஓகேங்களா. இப்போ இந்த 2 ஓன் அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி வந்திருக்கு. செகண்ட் கார்பனில் ஓன், தேர்டு கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கனால 3 ஈன், ப்ரெசன்ஸ் ஆஃப் 5 கார்பன் இருக்கிறனால பென்ட். ஓகே, 4 மெத்தில் அப்படிங்கிறது பிரான்ச், தட் இஸ் த ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் வித் பொசிஷன் நம்பர். ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகேங்களா. இதுலேயும் அதே மாதிரி தான் ட்ரிபிள் பாண்ட் கொடுத்துருக்காங்க அண்டு ஃபங்க்ஷனல் குரூப் கொடுத்துருங்க. இதில் டபுள் பாண்டு அண்டு ஃபங்க்ஷனல் குரூப்பு, இதில் டபுள் பாண்டு அண்டு ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட்டு கவனிங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. அதெல்லாம் ஐன் அப்படின்னு வரும். என்ன உங்களுக்கு ஐன். ஓகேங்களா. ஐன் அப்படின்னு வரும். இதில் ப்ரெசன்ஸ் ஆஃப் 5 கார்பன் இருக்கிறனால பென்ட் அப்படின்னு வருது. ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு கீட்டோன் குரூப் வந்து தேர்டு கார்பனுனால 3 ஓன். அப்போ நேம் எப்படிங்க ஸ்டூடெண்ட் வரும்? பென்ட். ஓகேங்களா. பென்ட் ஐன் 3 ஓன். ஃபஸ்ட் கார்பன்லேயே இருக்கனால ஐன் ஒய்என்இ வரும். இ ரீப்ளேஸ்டு பை ஓஎன். கீட்டோனுக்குனால ஓன். இதில் டபுள் பாண்டு வந்து ஓன் வருது, இதில் ட்ரிபிள் பாண்டு வந்து ஓன் வருது. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகேவா. அது நான் பொசிஷன் மட்டும் டபுள் பாண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது பொறுத்து மாறும். இது ஃபஸ்ட் ட்ரிபிள் பாண்டு ஃபஸ்ட் கார்பன்லேயே இருக்குது. ப்ரெசன்ஸ் ஆஃப் 5 கார்பன் இருக்கனால பென்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சைக்கிளுக்கு டைப் பண்ணேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து சிஓஹெச்சி ஃபங்க்ஷனல் குரூப்பு, இது செகண்டு கார்பன், இது தேர்டு கார்பன். தேர்டு கார்பனில் ஃபினைல் குரூப் பார்த்தீங்கன்னா 3 ஃபினைல். டிசி ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸு. ப்ராப் அப்படின்னாவே 3, ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 கார்பன். இந்த ப்ராப் எதை மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 கார்பனை மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகே, டபுள் பாண்ட் இருக்கிறனால 2 இன், செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கிறனால 2 இன், சிஓஹெச் குரூப் இருக்கிறனால ஆயிக் ஆசிட். ஓகே, தேர்டு கார்பனில் ஃபினைல் குரூப். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபினைல்? C6H5 எழுதிக்கோங்க. C6H5. 3 phenyl prop 2 enoic acid, 2 enoic acids அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. 3 phenyl prop 2 enoic acids. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ அந்த மாதிரி வருதுங்களா. அடுத்தது பாருங்கள். ஓகேங்களா. இப்போ NH குரூப் இருக்குது. ஓகேவா. NH குரூப் இருக்குனால டிசி அமீன்ஸ். ஓகேவா. NH3 அப்படின்னா அமோனியான்னு சொல்லுவோம் நம்ம. இது NH2 வந்தால் அமீன் அப்படின்னு சொல்லுவோம். இது ப்ரைமரி அமீன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து NH வந்தால் செகண்டரி அமீன். வெறும் N மட்டும் வந்தால் அது டெர்சரி அமீன். இது செகண்டரி அமீன், இது டெர்சரி அமீன், இது ப்ரைமரி அமீன்ஸ். ஓகேங்களா. இப்போ எப்படி அட்டாச்சாக இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் சைடு N, இந்த பக்கம் சைடு H, இந்த பக்கம் சைடு H இருக்குது, இந்த பக்கம் சைடு H இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த Hக்கு பதிலாக நம்மளுக்கு CH3 குரூப் அட்டாச்சாக இருக்குது. அப்போ CH3. இந்த மீதி ரிமைனிங் NH அப்படியே தான் இருக்குது. இந்த பக்கம் கார்பனுக்கு தான் இந்த ப்ரொப்பைல் குரூப் அட்டாச்சாக இருக்குது. இந்த பக்கம் ஹைட்ரஜனுக்கு H. அப்போ ஒரு ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்டு பை மெத்தில் குரூப், another hydrogen is replaced by propyl group. Okay, then to give the secondary amine, this type of the compound is called as secondary amine. NH வந்தாவே secondary amine student. ஓகே, இப்போ NH வந்தாவே செகண்டரி அமீன். அதனால் இது செகண்டரி அமீன் வந்தாவே நேம் வந்து N மெத்தில் வரும். அப்போ இது N மெத்தில். மீதி ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 கார்பன் இருக்கிறனால ப்ராப்பர், சிங்கிள் பாண்டாக இருக்கிறனால ஏ. ஓகேங்களா. அமீன்ஸ் வரனால அமீன்ஸ்னு முடிக்கணும். ஒன்றாவது கார்பன்லேயே அமீன்ஸ் இருக்கிறனால 1 அமீன். ஓகேங்களா. ஒன்றாவது கார்பனில் தான் உங்களுக்கு அமீன்ஸ் அட்டாச்சாக இருக்குது, அதனால் 1 அமீன். இது மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொப்பேன். உங்களுக்கு ப்ரொப்பேன். ஒன் ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்டு பை அமீன் குரூப். ஒன் ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்டு பை அமீன் குரூப்ஸ். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொப்பேன் மாடல் தான். பட் செகண்ட் கார்பன் ப்ரொப்பேனோட ஃபார்மில் என்ன? CH3. இங்கே வந்து CH2 இருக்கணும், இங்கே வந்து CH3. இப்படி எழுதலாம் நம்ம. டாசேஃப். டா வந்து ரிவர்ஸ் தமிழில் டான்னு சொல்ல முடியாது. இப்படியும் நீங்கள் எழுதலாம். இதை டாசேஃப். அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன எழுதலாம்? CH3. ஓகேங்களா. இங்கே CH2, இங்கேயும் CH3 எழுதலாம். ஓகேவா. இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இதில் CHன்னு கன்வெர்ட் ஆயிரும். இந்த ஹைட்ரஜன் மேலே ஒரு NH குரூப்பும் ஓகேவா மெத்தில் குரூப்பும் அட்டாச்சாக இருக்கும். இதனால் NH வந்தாவே செகண்டரி அமீன். அதனால் இது N மெத்தில் 2 கார்பன், செகண்ட் கார்பனில் 2, ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 கார்பன் இருக்கிறனால ப்ரொப்பேன்.
ஓகேங்களா, இப்படி சொல்லலாம். அதுதான் அப்படி எழுதியிருக்கிறாங்க. எப்படி எழுதினாலும் மாடல் ஒன்று தான் ஸ்டூடெண்ட். இந்த டா சேஃப் வந்து பாருங்கள், டா வந்து ரிவர்ஸில் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் க்ரீன் கலரில். அப்போ என் மெத்தில் வந்தாவே பிரைமரி அமீன். இது பிரைமரி அமீன், செகண்டரி அமீன் எழுதி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட். இதுவும் செகண்டரி அமீன்ஸ் தான். ஓகேங்களா, இது ரெண்டுமே உங்களுக்கு செகண்டரி அமீன் மாடல் தான். அதனால் நல்லா வச்சுக்கோ. இது வந்து எப்படின்னா ஸ்ட்ரெயிட் செயின் ப்ரொப்பேனு, இது வந்து டா சேஃபில் ப்ரொப்பேன். இது ஃபஸ்ட் கார்பில் அட்டாச்சாக இருக்குது, இது செகண்ட் கார்பில் அட்டாச்சாக இருக்குது. தட்ஸ் ஆல். இப்போ செகண்டரி அமீன் வந்தாவே இந்த டேர்ம் வந்துடும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட், எப்படி என் மெத்தில் அப்படின்னு ஆட் ஆயிரும். ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 கார்பன் இருக்கிறனால ப்ராப், இதுலேயும் ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 கார்பன் இருக்கிறனால ப்ராப். இதை தான் நீங்கள் பார்க்கணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 சிங்கிள் பாண்டாக இருக்கிறனால ஏன் சிங்கிள் பாண்ட். இது ஃபஸ்ட் கார்பனில் ஒன்றாவது அமீன்ஸ் அட்டாச்சாக இருக்குது, இது செகண்ட் கார்பனில் அமீன்ஸ் அட்டாச்சாக இருக்குது. தட் இஸ் செகண்ட் கார்பன் அமீன்ஸ். ஓகேங்களா, அதை என்ஹெச் அமீன், என்ஹெச்சோட அட்டாச்சாக இருக்குது. அப்போ ஃபைனலி நேம் வந்து எப்படின்னா என் மெத்தில் ப்ரொப்பேன் 2 அமீன். தட்ஸ் ஆல். ஓகேங்களா, இது வந்து ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ். ஓகேங்களா ஸ்டூடெண்ட், ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸு. தட் இஸ் த ரூட் வேர்ட்னாவே நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். ஏன் அப்படின்னாவே சிங்கிள் பாண்ட். இது ப்ரைமரி சஃபிக்ஸு. ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் செகண்டரி சஃபிக்ஸ். ஃபங்க்ஷனல் குரூப் வந்தாவே செகண்டரி சஃபிக்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, எஃப்ஜி. அடுத்தது பாருங்கள், என் மட்டும் வரும், இது டெர்சரி அமீன். என் மட்டும் வந்தால் டெர்சரி அமீன் ஸ்டூடெண்ட். இந்த இடத்துல இது எல்லாமே, இது ரெண்டுமே உங்களுக்கு டெர்சரி அமீன் தான். இதுவும் உங்களுக்கு டெர்சரி அமீன், பட் அரோமேட்டிக். ஓகேங்களா, இது ரெண்டையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெர்சரி அமீன். இது வந்து அரோமேட்டிக் டெர்சரி அமீன். ஓகேங்களா, என் டைமெத்தில். இப்போ என்னாவது கார்பன்லேயே இங்கே ஒரு மெத்தில் அட்டாச்சாக இருக்குது, இங்கே ஒரு மெத்தில் அட்டாச்சாக இருக்குது. என் டைமெத்தில். மீதி நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் 3 இருக்கனால ப்ராப்பு, சிங்கிள் பாண்டுக்குனால ஏன். ஓகேங்களா, ஃபஸ்ட் கார்பன் அட்டாச் ஆகல 1 அமீன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள், அமோனியோட ஃபார்முலா NH3. ஓகேங்களா, NH இங்கே ஹேச் அட்டாச்சாக இருக்கும், இங்கேயும் ஒரு ஹச் அட்டாச்சாக இருக்குது. இந்த ஹச்சுக்கு பதிலாக இந்த ப்ராப் குரூப் அட்டாச்சாக இருக்குது. ஓகேங்களா, அப்படியே நான் சொன்ன மாதிரி இந்த CH3 இந்த ஹச்சுக்கு பதிலாக அட்டாச்சாக இருக்குது. இந்த CH3 குரூப் இந்த ஹச் குரூப்புக்கு. அப்போ N மட்டும் தனியாக நிற்கிது. இந்த மாதிரி அட்டாச்சாக இந்த டிசர்டர்சரி. என்னோட 2 இருக்கனால NN டைமெத்தில். இந்த மெத்தில் அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் மாடல். மீதி ப்ரொப்பேன் அப்படிங்கிறது இந்த பக்கம் தனியாகனால ப்ரொப்பேன். சிங்கிள் பாண்டுக்குனால ஏன். அமீன்ஸ் என் இருக்கனால அமீன் முடியணும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகேங்களா, இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் தான், எத்தில் குரூப்பு. அப்போ ஒன்றை வந்து மெத்தில் சொல்லணும், அடுத்து வந்து எத்தில் குரூப்புன்னு சொல்லணும். இது வந்து ப்ரொப்பைல் குரூப். ஓகேவா, அப்போ எத்தில் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். என் எத்தில், என் மெத்தில். ஓகேங்களா, ப்ரொப்பைல் அதை ப்ரொப்பேன், என் அமீன் அப்படின்னு சொல்லணும், ப்ரொப்பேன் அமீன். ஓகேங்களா, இது ரொம்ப டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, இதுவும் டெர்சரி அமீன்ஸ் தான். எத்திலும் வருது, மெத்தில். அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஃபஸ்ட்டு சொல்லணும், அதுக்கப்புறம் எம் சொல்லணும். ஓகே, அதாவது என் எத்தில் மெத்தில். இது வந்து எத்தில் குரூப், இது வந்து மெத்தில். இது வந்து நீங்கள் இப்படி எழுதலாம், C2H5 அப்படின்னு நீங்கள் எழுதலாம். அப்போ ப்ராப்பு ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 கார்பன்ஸ் இருக்கனால ப்ராப்பு, ஏன் இருக்கனால சிங்கிள் பாண்டு, அமீன்ஸ் என் அமீன்ஸ். ஓகேங்களா, அடுத்தது பென்சின் ரிங்கில். இது வந்து அரோமேட்டிக் டெர்சரி அமீன். இதுலேயும் NN டைமெத்தில். இதில் வந்து இப்படி அட்டாச்சாக இருக்கும் பென்சின் ரிங்கில். ஓகேங்களா, இங்கே N போட்டுக்கோங்க, இங்கே ஒரு CH3 குரூப் அட்டாச்சாக இருக்கும், இங்கே ஒரு CH3 குரூப் அட்டாச்சாக இருக்கும். இதை தான் CH3 + 2 அப்படின்னு இங்கே எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, இது அரோமேட்டிக் ரிங் பென்சின்னு சொல்லுவோம். அப்போ இதுவும் டெர்சரி அமீனால NN டைமெத்தில் ஒரு NN டைமெத்தில். ஓகே, மீதி ரிமைனிங் பென்சின் அமீன் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் எப்படின்னா நீங்கள் இப்படி அட்டாச்சாக இருக்கும், என் இந்த இடத்துல ஹச் அட்டாச்சாக இருக்குது. இது அமோனியாவோட ஃபார்முலா NH3 அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹச்சுக்கு பதிலாக மெத்தில் குரூப் அட்டாச்சாக இருக்குது, அப்படி இமேஜினேஷன் பண்ணிக்கிறோம் நீங்கள். இந்த ஹச்சுக்கு பதிலாக சப்ஸ்டியூஷனுக்காக CH3, இந்த ஹச்சுக்கு பதிலாக C6H5 அட்டாச்சாக இருக்குது. C6H5 இஸ் ஃபினைல் குரூப். IUPAC நேம் இஸ் பென்சின். இது ஸ்ட்ரக்சர் எழுதணும்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி எழுதுவாங்க. அப்போ என்னோட இந்த பென்சின் ரிங் அட்டாச்சாக இருக்குது. இன்னொரு ஹச்சுக்கு பதிலாக CH3 குரூப் அட்டாச்சாக இருக்குது. ரிமைனிங் ஒரு ஹச்சுக்கு பதிலாக CH3. அப்போ அமோனியாவில் கூட NH 3 ஹச்சுக்கு பதிலாக இந்த குரூப் அட்டாச்சாக இருக்குது. தட் இஸ் அமீன்ஸ். What is the meaning of amines? Derivatives of ammonia, that's all. அமீன்ஸ் அப்படின்னாவே டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் அமோனியா. அப்போ NN டைமெத்தில். ஓகேங்களா, பென்சின் அமீன்ஸ். N வரனால அமீன்ஸ் அப்படின்னு வந்துடும். ஓகே, N வந்துச்சுனாவே அந்த அமீன்ஸ் அப்படிங்கிறது டேர்ம் வரும் இன் IUPAC நேம். லாஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும் பாருங்கள். இதில் ஃபங்க்ஷனல் குரூப் OH விட்டுருக்காங்க, இங்கே ஒரு OH. இதுதான் நம்ம தனியாக பிரித்து சொல்ல போகிறோம். இது ஃபஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். அது இல்லாமல் இப்போ நம்பர் வச்சுருவாங்க 1 2 3 4 5 6ன்னு வச்சுட்டோம்.
படிச்சிட்டோம். 4th கார்பனில் ஹைட்ராக்சி இருக்கிறதுனால 4 ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் ஹைட்ராக்சின்னு சொல்லுவாங்க. ஹைட்ராக்சி குரூப். ஓகேங்களா, 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. OH இருக்குது, COH இருக்கிறனால இதுக்கு நீ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு பிகாஸ் ஹை ரியாக்டிவிட்டி COH குரூப்பு ஹை ரியாக்டிவிட்டி. ஓகேங்களா, அப்போ COH ஹை ரியாக்டிவிட்டி அப்படின்னால 4th கார்பனில் ஹைட்ராக்சி இருக்கிறனால 4 ஹைட்ராக்சி, ரிமைனிங் 1 2 3 4 5 இருக்கிறனால ஓகே ஹெக்ஸ் கார்பன். இதில் பாருங்கள் இந்த இது வந்து நல்லா மட்டும் 3rd கார்பனில் இந்த குரூப் அட்டாச்சாக இருக்கனால 3rd அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா 3rd அப்படின்னு இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பனில் ஹைட்ராக்சி இருக்கனால 2 ஹைட்ராக்சி. மீதி ரிமைனிங் 2 கார்பன் இருக்கனால எத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, செகண்ட் கார்பனில் ஹைட்ராக்சி இருக்கனால 2 கார்பன்ஸ் இருக்கிறனால எத்தில் குரூப். ஓகே, இந்த 3 கார்பன் வந்து இங்கே இருக்கிறது. 3rd கார்பனில் இந்த குரூப் அட்டாச்சாக இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா, ப்ரெசன்ஸ் ஆஃப் மீதி ரிமைனிங் ப்ரெசன்ஸ் ஆஃப் 6 கார்பன் இருக்கிறனால ஹெக்ஸ். இதுதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் 6 கார்பன் தான் ஹெக்ஸ். ஓகே, ஏன் அப்படின்னாவே சிங்கிள் பாண்ட், இதெல்லாமே சிங்கிள் பாண்ட் ஏன். ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட்னால ஐயுக் ஆசிட். அப்போ ஃபைனலி டு கெட் த பியூர் ஐயுபேக் நேம் ஆஃப் 4 ஹைட்ராக்சி 3 ப்ராக்கெட்டில் எழுதணும் 2 ஹைட்ராக்சி எத்தில். அதுதான் இந்த 2 ஹைட்ராக்சி எத்தில். ஓகேங்களா, இதுதான் 2 ஹைட்ராக்சி எத்தில். இது ஃபஸ்ட்டு கார்பன் எடுத்துக்கணும், இது செகண்ட் கார்பனில் ஹைட்ராக்சி இருக்கனால 2 ஹைட்ராக்சி எத்தில். ப்ரெசன்ஸ் ஆஃப் 2 கார்பனுங்கனால ஹெக்ஸனோயிக் ஆசிட். ப்ரெசன்ஸ் ஆஃப் சிங்கிள் பாண்ட் ரீப்ளேஸ்டு பை ஆயிக் ஆசிட், ஹெக்ஸனோயிக் ஆசிட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பப்ளிக் 1 மார்க் கொஷின்க்குன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு டைம் நல்லா ரீகால் பண்ணுங்கள். இந்த சைக்கிளிக் மாடல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, சைக்கிளிக் அப்படின்னாவே க்ளோஸ்டு டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாடல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இது முன்னாடி பேஜ்லேயே 2 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி டைப்லேயும் இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு டைம் நீங்கள் நல்லா ரீகால் பண்ணணும் ஸ்டூடெண்ட். அப்போ தான் உங்களுக்கு நல்லா மெமரி ஆகும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஐயுபேக் நேம் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நீட்டில் படிச்சினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். +2 செகண்ட் இயரில் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் படிக்க முடியும் ஸ்டூடெண்ட். நல்லா படிச்சுக்கோங்க. மீதி ரிமைனிங் அடுத்த போர்ஷன் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.